திரு ரவீந்திரன் இப்போ உறுதிப்படுத்தியிருக்கிறாரா முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் அவர் தலைமையில் தான் கூட்டணி அப்படிங்கிறதும் போட்டி எங்களுக்குள்ள தான் அப்படின்னு சொல்றதன் மூலமா ஒரு கிளியர் மெசேஜை ஆடியன்ஸ்க்கு கட்சிகளுக்கெல்லாம் கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்க்கலாமா? மாநாடு நடத்தின அன்னைக்கே இதை தான் சொன்னார். அதில் ஒரு ராங் ஸ்ட்ராட்டஜி, நாங்கள் தனிச்சு ஆட்சி அமைப்போம், கூட்டணிக்கு வந்தவங்களுக்கு அமைச்சரவை பதவி கொடுக்குங்கிறது ஒரு சந்தேகத்தை அவர் விதைச்சிருக்க வேண்டியதில்லை. கான்ஃபிடண்ட்டாக ஆட்சி அமைப்புன்னு சொல்லியிருக்கலாம். அது சொல்லாமல் அவர் தனிச்சு ஆட்சி அமைப்பு பண்ணி விஜயகாந்த் மாதிரி ஜாதி கட்சியோட கூட்டணின்னு போயிருப்பாருன்னா அவருக்கு இன்னைக்குள்ள அந்த மீடியா கவரேஜும் அங்கே கூட்டணி போவாரா, இங்கே கூட்டணி போவாரா, சபார்டினேட்டாக போவாரா, பிரின்சிபலாக போவாராங்கிற இந்த ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் வந்து அவருக்கு கிடைச்சிருக்காது. ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கலி அந்த ஒரு சினிமா நடிகராக தனக்கு இவ்வளவு அளவுக்கு ஒரு கவரேஜ் கிடைக்கணும்னு சொன்னால் கூட்டணிங்கிற ஒரு இதையும் அவர் சொல்லி வந்தது அவங்கள கூட்டணி ஆட்சின்னு சொன்னது தவறுங்கிறீங்களா? இல்ல அந்த சொன்னதுனால தான் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸும் இந்த பொலிட்டிக்கல் இதுவும் கிடைக்குது. விஜயகாந்த் மாதிரி ஜாதி கட்சியோட கூட்டணி இல்ல, கொள்கை இல்லாத கட்சியோட கூட்டணி இல்ல, ஊழல் கட்சியோட கூட்டணி இல்ல, கொடநாடு கொலை வழக்கு காரணமான கட்சியோட அப்படி கேட்டகாரிக்கலா எதுவும் சொல்லல. அவர் ரெண்டு அம்சம் சொன்னார். ஒன்னு அரசியல் எதிரியா திமுக, கொள்கை எதிரியா பாஜக. ரெண்டு வாரம் தான் அடிக்கிறார். அப்போ ரெண்டு வாரல ஒருத்தர் கூட காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு அலையன்ஸ் போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குது. இப்போ ஆதவர்ஜுனா என்ன சொல்றாரு, அரசியல்ல அண்ணாவளி பதவிங்கிறது துண்டு மாறி வேட்டி தான் முக்கியம்னு சொல்லும்போது பாஜக எதிர்ப்புங்கிறது தான் மெயினுங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் காங்கிரஸ் ரூட்டில் திமுக கூட காம்ப்ரமைஸ் பண்ணலாம். நான் வந்து விஜயோட முடிவு தான், நான் விஜய் அண்டர் எஸ்டிமேட் பண்ண விரும்பல, அவர் என்ன முடிவு எடுக்கிறாங்கிறதான் பார்க்கணும். பட் காங்கிரஸ் அதுக்கு முயற்சி பண்றாங்க. இப்போ நீங்க சொல்ற புரியல, காங்கிரஸ் அதாவது இந்தியா கூட்டணியோட காம்ப்ரமைஸ் ஆவாருங்கிறீங்களா? கொள்கை எதிரி எதிர்க்கிறதுக்காக இந்தியா கூட்டணி இன்னைக்கு 12 தீர்மானங்கள்ல இல்ல பெரும்பகுதி அரசியல் எதிரிக்காக எதிராக தான் இருக்கிறாங்க. நீங்க அவர் பாயிண்ட் 1 அவர் தனிச்சு போடுறாருன்னு வைங்க, இன்னைக்கு அவரோட அலையன்ஸுக்கு யார் இருக்கிறாரு? நீங்க கரூரை மையமா வச்சு நீங்க இந்த கூட்டணியை நீங்க முடிவு பண்ணீங்கன்னா தினகரனும் ஓபிஎஸும் கரூர் மேட்டர்ல ஸ்டாலினுக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்க. தினகரன் வெளிப்படையாட்டு ஸ்டாலினுக்கு சப்போர்ட்டா இருந்தாரு. ஓபிஎஸ் போலீஸ் அதிகாரிகள் அது மைல்டா சொல்லிக்கிட்டு செந்தில் பாலாஜி ஒன்றும் சொல்லலை, கவர்மெண்டே ஒன்றும் சொல்லலை. ரெண்டு பேருமே வந்து திமுக ஆப்ஷனுக்கான ஒரு இதில் தான் இருக்கிறாங்க. அப்போ இவருக்கு டிடிவி தான் வெளிப்படையா சொன்னவர் திரு விஜய்க்கு வந்து ஒரு கூட்டணிக்கான தலைமை தாங்குவதற்கான டிடிவி கொடுக்குறாரு. ஆமா, டிடிவி எப்படி கொடுக்குறாரு? விஜய ஒரு ஆப்ஷனா பார்க்குறாரு, டிஎம்கே ஒரு ஆப்ஷனா தான் அவர் வச்சிருக்கிறார். டிஎம்கே ஒரு ஆப்ஷனா வச்சு தான் பேசுறாரு. அவரோட ஒரு மாத நீங்க பேட்டியை பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஆப்ஷன் அவர் இருக்குது. பன்னீர்செல்வம் டிஎம்கே ஆப்ஷன்ல டிஎம்கே திமுக தலைவரை 3 தடவை பார்த்துட்டாரு. அப்போ இவருக்கு கரூர் நீங்க சொல்றதுல அடிப்படை லாஜிக் என்ன சிக்கல் இருக்கணும் சார்? இன்னைக்கு வந்து திமுக கூட்டணி இந்தியா கூட்டணியோட அவர் காம்ப்ரமைஸ் ஆவாருன்னு சொன்னீங்கன்னா இல்ல, நான் அவரை சொல்லல. ராகுல் காந்தி தரப்பு முயற்சி பண்றாங்கன்னு தான் இருக்கலாம் சார். அப்படி கூட இல்ல, அப்படி கூட அவரை சொல்லல. இல்ல, நான் அப்படி கூட வச்சிட்டாலும் இன்னைக்கு அந்த முயற்சிக்கு எந்த பயனும் இல்லன்றதாதான் அர்த்தப்படும். இல்ல, அவர் ஏன்னா நேரடியா முதலமைச்சரை விமர்சிக்கிறாங்க. யார் இங்க தலைமையோ கூட்டணிக்கு தலைமையோ அவரை விமர்சிக்கும் போது அதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி வச்சுட்டு இருக்கிறாரு. நான் அவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணலங்கிற வார்த்தையை சொல்லிட்டு தான் என்னோட கருத்தை சொன்னேன். பட் காங்கிரஸ் எப்படி பீகார்ல விஐபி பார்ட்டிக்கு வந்து 18 சீட்டு கொடுக்கறதுக்காக தோத்து போன தேஜஸ்வி யாதவ் கிட்ட 10 சீட்டை குறைஞ்சி வாங்கின மாதிரி தமிழ்நாட்டிலையும் ஓபிஎஸ், டிடிவி, டாக்டர் ஐயா, பிரேமலதா விஜய் அவர் இல்ல, அவர் தெளிவா சொல்றாரு. அவங்க கணக்குல விஜயும் வந்தா சீட்டை திமுக கிட்ட அதற்காக குறைச்சி வாங்குறதுக்கு தயாருங்கிற இடத்துல தான் காங்கிரஸ் இருக்காங்கிறத தெளிவா. காங்கிரஸ்ல வந்து பல்வேறு விதமான தலைவர்கள் பல விஷயமா கருத்தை சொல்றாங்க. நீங்க வந்து நான் சொல்றது அப்சர்வர் அந்த சோடங்கர்ங்கிற மகாராஷ்டிராக்கார அப்சர்வர் சொன்னதை வச்சு சொல்றேன். கூட்டணி தெளிவா இருக்குது, அதிக சீட்டு கேட்கறத இன்னைக்கு வந்து தெளிவா 2 மெசேஜ் சொல்லிட்டாங்களா சார்? இதுல வந்து உங்களுக்கு குழப்பம் இதுல வித்ட்ரா பண்றாரு ஏன்னா இன்னைக்கு வந்து சொல்லிட்டாரு அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர். அவர் ஸ்டாண்டுக்குள்ள நான் குழப்பத்துக்கு வரல. அவர் ஸ்டாண்ட் தெளிவா இருக்கிறாரு. காங்கிரஸ் அட்டெம்ப்ட் எடுக்கிறாங்க இல்ல வேற யாரோ அட்டெம்ப்ட் எடுக்கிறாங்க. காங்கிரஸ் இந்த 5 கட்சிகளும் திமுக கூட்டணிக்கு இண்டி கூட்டணி என்டிஏக்கு எதிராக பலப்படுத்துறதுக்கு வந்தா தங்கள் சீட்டு அதுல நான் என்ன அடிப்படையில் இருந்தேன் சார், இன்னைக்கு வந்து கடுமையான கிட்டத்தட்ட எதிரிலிருந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ற அளவுக்கு போறாங்க 2 பேருக்கும் போது காங்கிரஸ் அப்படி ஒரு முயற்சியை எடுக்க முடியுமா? எனக்கு அது புரியல. அரசியல்ல அவர் வந்து கொள்கை எதிரி வேட்டியா துண்டுவான்னு சொல்லும்போது கொள்கை தான் முக்கியம், அண்ணா வழியில தான் அதை கொண்டு வராங்க. அண்ணா தான் கொள்கைங்கிறது இடுப்பில் இருக்கக்கூடிய வேட்டி மாதிரின்னு. அப்போ கொள்கை முக்கியம்னு ஒரு முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்தா அவர் வந்து இண்டி கூட்டணிக்கே வரலாங்கிற எதிர்பார்ப்பு இவங்கள்ட்ட இருக்கு. அவர் வருவார் நான் சொல்ல வரல.
ஸ்டாலின்ட்டு அந்த எதிர்பார்ப்பு இருக்கு. அதனால தான் சீமான் சொல்றாரு, நீ ஏன் எஃப்ஐஆர்ல பேரை சேர்க்கல? இது ரொம்ப லாஜிக்கே இல்லாம இருக்கு. திமுக இப்ப நீங்க காங்கிரஸ் சொன்னீங்க, அது வரைக்கும் கூட உங்களுக்கு மகாராஷ்டிராவில் இருக்கிற ஒரு அப்சர்வர் சொல்றாரு, அதை வச்சு சொல்றேன் அப்படின்னு லாஜிக் இருக்கலாம். திமுகவிலிருந்து ஒரே 1% சிக்னல் அப்படி ஏதாவது இருக்குதா? அரசியல் களம்ங்கிறதுல அவங்க பிஜேபியை விஜய் ஸ்ட்ரெங்தன் பண்ணக்கூடாதுங்கிற எண்ணம் ராகுல் காந்தி கிட்ட இருக்குது. அது தொடர்பா ஸ்டாலின் பேசியிருக்கிறாங்க. அதற்கு பிறகுதான் ஸ்டாலின் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணியோட அந்த சொக்கர் பேரன் கல்யாணத்தில் தெளிவா பேசுறாரு. நான் விஜய வருவாருன்னு சொல்ல வரல, இவங்க சைடு இல்ல சார். நான் திரும்ப சொல்றேன், விஜய் நீங்க சொல்லல, அதே அளவுல திமுகவும் அப்படி எந்த விதமான சிக்னலையும் எந்த இடத்துலயும் கொடுக்கலன்ற கடுமையா ரொம்ப நேர் எதிர்கோட்ல போகும்போது நீங்க சொல்ற லாஜிக்கே இல்லையே. கடுமையா விஜய் முதல்வரை எதிர்த்தும் முதல்வர் வந்து அமைதிதான் காக்க. அது ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம், வியூகமா இருக்கலாம். அந்த டாக்டிக்ஸ்ல அவங்கள பொறுத்தளவுல விஜய் பிஜேபி அலையன்ஸ். சார் நீங்க தொடக்கத்துல இருந்து பாருங்க, அவங்க வந்து விஜய்ங்கிற பேரை கூட சொல்றது இல்ல. அவங்க இன்னும் சட்டமன்றத்தில் கூட தாவேகா தலைவர் தான் சொல்றாங்க. அப்போ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து இன்னைக்கு திரு விஜய் வச்சிருக்கக்கூடிய நேரடி விமர்சனம் என்ன? 2வது 3வது தலைவர்கள் வைக்கல, விஜய் நேரடியா முதலமைச்சர் பற்றி விமர்சனம் வைக்கிறாரு. இப்ப இருக்கும்போது நீங்க சொல்றது எந்த அவங்களோட அச்சத்துல இருந்து அவங்க இதுல இருந்து பாக்குறேன், அந்த பெர்செப்டிவ்ல இருந்து பாக்குறேன். அவங்க பெர்செப்டிவ் என்னன்னா கொள்கை எதிரியா பலப்படுத்திற போயிடக்கூடாது, அது அப்படி ஒரு முடிவு விஜய் எடுத்துடக்கூடாதுன்னு தான் அவங்க பாக்குறாங்க. அதே மாதிரி ஏடிஎம்கேயும் பாஜகவும் விஜய் எதிர்பார்க்கிறாங்க. அவங்க எதிர்பார்த்து நயினார் நாகேந்திரன், தமிழிசை போன்றவங்கலாம் பெரிய அளவுல விஜய்க்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து பேசினாங்க. எடப்பாடி பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு சொன்னாரு. அந்த அவர் கூட்டங்கள்லாம் அவங்க வந்தாங்கன்னா அவங்க கூட்டணி வந்து ஒரு போதுமான அளவுல இல்ல. அண்ணாமலைக்கு ஒரு டிசெண்டிங் நோட் அங்க இருக்குது. அந்த பிஜேபி வந்ததுனாலேயே மற்ற கிறிஸ்டின் முஸ்லீம் பாதிக்குங்கிற லெவல்ல மற்ற அதிமுக இருந்த கட்சிகளையே யோசிக்கிறாங்க. அப்போ விஜய் வந்தா ஒரு பெர்செப்ஷன்ல நாம திமுக ஒரு ஃபைட் கொடுக்க முடியும்னு விஜய இதுல 2வது சொல்லக்கூடியதுல அவங்க வெளிப்படையா அவங்களே அழைப்புகளை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆமா, அதுல இன்னைக்கு வந்து அது அவர் இல்லைன்னு ரூல் அவுட் பண்றாருங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. திமுக சைடு தான் எனக்கு புரியல. நம்ம பேசலாம் முதல் கட்ட. நீங்க இப்ப வந்து உங்களுக்கு நான் சொல்றது கிரேக் அண்ட் லெட்டின் மாதிரி இருக்கும். அவங்க நான் எனக்கு புரியலன்னு தான் சொன்னேன், நீங்க தப்பா சொல்றீங்கன்னு கூட நான் சொல்லல. நானும் உங்களை குறை சொல்லல. நாள் ஆகும்போது அவங்க எதிரி எடப்பாடின்னு தான் அவங்க அரசியல் பண்றாங்க. எடப்பாடியை யார் ஸ்ட்ரெங்தன் பண்ணாலும் அதை எப்படி டைல்யூட் பண்றங்கிற அரசியலை தான் மெச்சூர்டா ஸ்ரூடா தமிழக முதல்வர் பண்றாரு. தாவக்கல இருந்து நம்ம விஜய் குறைச்சு மதிப்பிடல. என்னதான் விஜய் குறைச்சு மதிப்பிடல. ஃபைன், பேசலாம். திரு செந்தில் வேலு இணைஞ்சிருக்கார் நிகழ்ச்சிக்கு வர வைக்க. திரு இன்பா, என்னவா புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு பொலிட்டிக்கல் மெசேஜ்னு என்ன சொல்லியிருக்கீங்க? 2 விதமான பார்வைகள் முன்வைக்கப்படுது. திரு விஜய் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறது கிளாரிட்டி இருக்குது. அதே போல போட்டி 2 பேருக்குள்ள தான் அப்படிங்கிறதுல இருந்து நிறைய வியூகங்களை சொல்றாங்க. உங்க வியூகம் அல்லது கட்சி என்னவா பார்க்குது? இன்றைக்கு நடந்த அந்த பொதுக்குழு கூட்டத்தில் ஒரு சாமானியர்கள் மேலே நிற்கக்கூடிய ஒரு களம் இருந்தது. அந்த ஒரு களத்தை தமிழக வெற்றி கழகம் உருவாக்கியிருக்கு அப்படிங்கிற பார்க்கும் பொழுதே ஒரு மாற்றத்திற்கான விதை இங்கே விதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்குது. இங்கே அண்ணன் ரவீந்திரன் அவங்க சொன்னாங்க, கூட்டணி வந்து தாவைக்கா வந்து காங்கிரஸோடையும் திமுகவுடையும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எங்களுடைய தெளிவான பார்வை, தெளிவான பயணம், தாவேக்கா எங்களுடைய தலைவர் விஜய் அவர்களை யார் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கிறார், அது எங்களுடைய கொள்கை எதிரி என்று நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியை சொல்லியிருக்கிறோம். எங்களுடைய அரசியல் எதிரி என்று திராவிட முன்னேற்ற கழகத்தை சொல்லியிருக்கிறோம். இந்த 2 கட்சிகளிடம் எங்களிடம் எந்த விதமான காம்ப்ரமைஸும் கிடையாது. நாங்கள் அதில் தெளிவாக இருக்கிறோம். பாஜக முதலமைச்சர் வேட்பாளர்னு விஜய் ஏற்றுக்கொண்டா அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய களம் வந்தாலும் எங்களுடைய கொள்கை எதிரி என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். பழனிசாமி அவர்கள் தான் எங்களை பொறுத்த மட்டில் சிறுபான்மை மக்களும் இந்த மண்ணிலே அவர்களும் சமமாக வாழ வேண்டும் என்பதில் ஒரு தெளிவான கோட்பாடோடு நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம்.